முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் கொழும்பு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்குள் இன்று பிற்பகல் பிரவேசித்தனர். அக்கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரான குமார் குணரத்னத்திற்கு பிரஜா உரிமையை வழங்குமாறு கோரியே அவர்கள் இவ்வாறு பிரவேசித்துள்ளனர். குடிவரவு குடியகல்வு சட்டத்தை மீறியமையினால் முன்னிலை சோசலிச கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரான குமார் குணரத்னத்திற்கு நேற்று ஒரு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கொழும்பு புஞ்சிபோரலில் அமைந்துள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு முன்னால் முன்னிலை சோசலிச கட்சியின் தலைவர்கள் உள்ளிட்ட செயற்பாட்டாளர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியில் போலீசார் மற்றும் கலக தடுப்பு பிரிவினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் குடிவரவு குடியகல்வு அலுவலகம் பூட்டப்பட்டிருந்த காட்சி இது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்குள் சட்டம் அதிபரினால் அனுப்பப்பட்ட 2 கடிதங்கள் காணப்படுகின்றன. ஒரு கடிதத்தில் பிரஜா உரிமைக்கான விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும், மற்ற கடிதத்தில் வழக்கு நிறைவு பெற்ற பின்னர் பிரஜா உரிமைக்கான விண்ணப்பத்தை ஏற்குமாறும் அதில் கூறப்பட்டுள்ளது. தற்போது வழக்கு நிறைவு பெற்றுவிட்டது. ஆனால் இது தொடர்பில் செயற்படுமாறு குடிவரவு குடியகல்வு ஆணையாளருக்கும் அமைச்சருக்கும் நினைவூட்டுங்கள். பின்னர் பலவந்தமாக குடிவரவு குடியகல்வு திணைக்கள வளாகத்திற்குள் இவர்கள் பிரவேசித்தனர். போலீசாரை குழப்பத்தை ஏற்படுத்தி கண்ணாடிகளை உடைத்தனர். கதவுக்கு கீழ் கண்ணாடி துண்டுகள் காணப்பட்டன. அதன் மீது தள்ளி தாக்கினார்கள். இந்த சம்பவத்தின் போது சிலருக்கு சிறு காயங்களும் ஏற்பட்டிருந்தது. அர்ஜுன் மகேந்திரன் இலங்கைக்கு காலை 10 மணிக்கு வருகை தந்து பிரஜா உரிமைக்கான விண்ணப்பத்தை வழங்கி 2 மணியளவில் பிரஜா உரிமை வழங்கினார். எனினும் நாம் கடந்த ஒரு வருடமாக விண்ணப்பத்தை வழங்கியுள்ளோம். விண்ணப்பம் பொறுப்பேற்றுள்ளது எனும் அறிவிக்கவில்லை. போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தியமையினால் விமல் வீரவங்ச கைது செய்யப்பட்டு 4 மணித்தியாலங்களுக்குள் புதிய கடவுச்சீட்டை விமல் வீரவங்சவுக்கு இந்த திணைக்களம் வழங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பியது. ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் நமக்கு தெளிவூட்டப்படவில்லை. குமார் குணரத்னத்தின் பிரஜா உரிமையை வழங்குவது தொடர்பில் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையோடு இடம்பெற்று வருகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என நீதிமன்றம் நமக்கு அறிவிக்கும். இதுவரை எதிர்ப்பின் போது தலையில் தாக்கப்பட்டமையினால் தாம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக முன்னிலை சோசலிச கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் துமிந்த நாகமோ தெரிவித்தார். 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர கூறினார். போலீசாரின் கட்டளையை மீறி குடிவரவு குடியகல்வு கட்டிடத்துக்குள் பிரவேசித்த சந்தர்ப்பத்தில் குறைவான அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நாட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார்.